ராசா விட்டு போனானே அம்பத்தில ராசா விட்டு போனானே அம்பத்தில ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில ரெண்டு உள்ள என் சங்குக்குள்ள ரெண்டு உள்ள என் கக்கத்தில இந்த கதைய எங்க சொல்ல நான் அந்த கதைய எங்க சொல்ல கொல்லையில கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம் கொல்லையில கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம் என் கொழுந்த நாறு வச்ச மரம் கொய்யா காய்க்கு கொய்யா காய்க்கு கொய்யா காய்க்கு கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு தென்னங்குள்ள நீ ஒத்துக்கிட்டா தோஷமில்ல வாடி உள்ளே தண்ணி இங்க கருத்து இருக்கு இங்க தவளை சத்தம் கட்டு இருக்கு ஒண்ணு கூடி இருக்கு நாம ஒதுங்க எந்த கிடைச்சிருக்கு மங்க மர ராசா மன்னாரு வச்ச மரம் மச்சியோரம் மங்க மர ராசா மாமனாரு வச்ச மரம் என் மாமனாரு வச்ச மரம் மாங்க காய்க்கு ஆசைப்பட்டு மாங்க காய்க்கு ஆசைப்பட்டு மாமனார வச்சுக்கிட்டேன் என் மாமனார வச்சுக்கிட்டேன் மூளையோரம் முருங்க மரம் ராசா மூத்தவரு வச்ச மரம் என் மூத்தவரு வச்ச மரம் முருங்கைக்காய்க்கு முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு மூத்தவரை வச்சுக்கிட்டேன் இத மூத்தவர வச்சுக்கிட்டேன் காய்க்கு ஆசைப்பட்டு மச்சியோரம் மாங்க மரம் ராசா மாமனாரு வச்ச மரம் அதை மாமனாரு வச்ச மரம் மாங்க காய்க்கு ஆசைப்பட்டு மாமனார வச்சுக்கிட்டு அடி நாதாரி முண்டை பாவடை கீழே இறக்குடி சட்டி அப்படியே தெரியுது சட்டி நான் எப்பயுமே போட மாட்டேன் சட்டி போடுற வழக்கம் எங்க பரம்பரைக்கே பிடிக்காது ஆமா ஏற்கனவே ஆரம்பத்துல சின்ன பிள்ளையே எனக்கு மாட்டி விட்டாங்க ஆனா அதுல உள்ள கசகசப்பு அத்தாடி நானும் சட்டி போட மாட்டேன் முன்னால வந்தால டான்ஸுக்காரி அவளும் போட மாட்டான் நெசமாவே ரெண்டு பேருமே எப்பயுமே எங்களுக்கு குடும்பத்துல எங்களுக்கு பிடிக்காது ஆமா ஆமா அதே எனக்கு பிடிக்கும் கொல்லையில கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம் என் கொழுந்த நாறு வச்ச மரம் கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்த நார வச்சுக்கிட்டேன் என் கொழுந்த நார வச்சுக்கிட்டேன்
ஆனா உண்மையிலே பக்கம் மேல இருக்கார உங்களை எல்லாத்தையும் பாராட்டணும். ஆல்ரவுண்டுக்காரனுக்கு 1300 சம்பளம், பெட்டிக்காருக்கு 1500 சம்பளம், மிருதக்காரனுக்கு 1400 சில்லற. அது சில்லறையில் தான் வரும், எப்பயும் உளுந்தோட கணக்கு வராது. ஆனால் இந்த இதுக்கு இந்த வாங்குறீங்களே நீ உட்காரு. ஆனால் நம்ப முடியாத ஒரு உழைப்புத்தான். என்ன காரணம்? தொழிலை மதித்து செய்கிறீங்க. அதான் என்ன பண்ண சொல்கிற? தொழிலை மதிக்கிறீங்களா? கண்டிப்பா தொழிலை மதிக்கணும். தொழிலை மதிச்சாதான் இந்த இடத்துக்கு வர முடியும் எப்பயுமே. அப்போதான் நல்லா இருப்போம். ஆமாம் ஆமாம், உண்மையிலே சொல்கிறீங்க. நான் நல்லா இருக்கேன். நாங்கள் நீங்களா நல்லா இருக்கீங்க? நிஜமாவா? நிஜமா. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உன்னையவா? என்னைய கல்யாணம்? நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா? வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறா? கிட்டியடிச்சு விளையாடுவோமா? உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உன்னைய பொண்ணு கேட்கவா? நீங்களா? ஆமாம். பொண்ணெல்லாம் கேட்பானா உண்மையை சொல்ல பண்ணு ஒரு விஷயம் சொல்லட்டா? சரி. அப்போ வந்து காப்பி போட்டு கொடுப்பியா? உங்களுக்கு பூஸ்டே போட்டு கொடுப்பேன். சரி சரி. கடைப்பால்லாம் வாங்க மாட்டேன். ஏன்? எப்பயுமே கறந்த வாள் மட்டும்தான். உங்களுக்கு வருமா? எங்க வீட்டுல உள்ள பசுமாட்டுலடா இருவட்ட. அப்படியா? ஆமா. ஆனா உண்மையிலே இங்க சொல்லுங்க, எம்புட்டு கூட்டம்டா இருந்துச்சு, கடலா இருந்துச்சடா கூட்டம். ஆமா. யாரு கண்ணு வட்டுச்சோ பாரிட்டு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, இந்த கூட்டம் போதும், இதை வச்சு ஓட்டிடலாம்ல இது. ஆனா விடிகிற வரைக்கும் இருக்குமான்னு நினைச்சுத்தேன். லேசா உள்ளக்க நீர் கசிவு ஆகுது. அதெல்லாம் இருப்பாங்க. இருப்பாங்களா? அவங்க வந்தவங்க வந்துட்டு போனவங்கள வெளியூருக்காரங்க. ஓ, இவங்கெல்லாம் உள்ளூர்காரங்க. உள்ளூர்காரங்க. அவங்க வந்து நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. சரி. இவங்க ஏன் நம்பிக்கை இல்லாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி? வரி காசை கொடுத்து புட்டான். சரி. நாடக மசிரையும் போட்டு புட்டான். சரி. இவங்க ஒழுக்கமா நடிக்கிறாங்களா இல்ல நோகாம காசை வாங்கிட்டு போறாங்களா அப்படின்னு முழிச்சிருக்கவங்க அப்படின்னு சந்தேகத்துல இருக்காங்களா? இந்த தூங்குறவங்கலாம்? தூங்குறவங்கலாம் அப்படி கிடையாது. ஏன் இப்படி? அவங்க நடிச்சா என்ன, புலந்தா என்ன? சரி. நம்ம அரை வரி தானே கொடுத்தோம்னு படுத்து கிடக்காங்களா? அப்படியும் கிடையாது. அவங்க எல்லாம் வந்து அழுப்புப்பா, உடம்பு அழுப்பு. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால தூங்குறாங்க. தூங்குறாங்க. என்னங்கய்யா போடவா? எதைத்தையும் போட? நான் ஆம்பளை போடுமான்னு சொல்றாரு. என்னை பொம்பளை நினைச்சிட்டாரா? சே வா, அவரு கொஞ்சோண்டு கொடு, எனக்கு மட்டும் கொடுக்குறேன்னு கோச்சுக்கிட்டாரு போல. பொம்பளை இல்லை, நான் உனக்கு பேரை வேணும். இது யாரு, உன் மயனா? இந்த வர்றேன் பேர் இன்னொரு வேறேன். என்னத்தா? ஏய் நோத்தாட்ட உங்க அப்பத்தாட்ட போய் போடு, விளக்கமாறு பிஞ்சு ஓடிடு. ஆனா அந்த நாடகத்துல இந்த ஆம்பளை ஆளுக இந்த ஒரிஜினல் வகுத்துக்காக என்ன வேஷம்னாலும் போட்டுடலாம். சரி. இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம்டா. எப்படி? ஏன்? ஆனா பொம்பளை ஆளுகள்லாம் நினைச்சா பாவந்தேன். ஏன்? ஒரு அரை மணி நேரம் அந்த வேஷம் போட்டு இந்த உள்ள இந்த பந்தை வச்சதுக்கே இவ்வளவு எரிச்ச மசிரா இருக்கடா. பாவம் இல்லையா? வருஷந்தோறும் ஆத்தாடி நினைச்சாலே எனக்கு அங்கனக்குள்ள எரியுது. எங்கன? மண்டையில. உனக்கு மண்டையில? ஆஹா. அவங்களுக்கு அப்படிலாம் இது ஒன்றே கூடாது. நீங்கள் என்னை பார்த்தா ஒரு மாதிரியாகவே பேசுகிறீங்க. இதுக்கு தான் உங்களை எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. லிப்டிக் போட்டிருக்கீல்ல? ஆமாங்க. அது அழகாக இருக்குது. லிப்டிக்கு? ஆமாம் ஆமாம். இப்போதைக்கு எல்லாமே அழகாத்தே இருக்கும். ஏன்? லிப்டிக் மட்டுமா அழகா இருக்கும்? என் கண்ணு அழகாத்தையா இருக்கும், என் காது அழகாத்தையா இருக்கும். சரி. என் மூக்க பாருங்களேன், 3 மூக்குத்தி போட்டிருக்கேன். மூக்கு அழகாத்தையா இருக்கும், என் பல்லு அழகாத்தையா இருக்கும். எல்லாமே இப்போதைக்கு அழகாத்தையா இருக்கும். காலையில மேக்கப் அழிச்சிட்டு வெளியில வந்தேன்னா சரி, வடக்கூர்ல என்னை சாணி வரக்க கூட கூப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் எங்கிட்டு திரும்புங்களேன். முகர் லட்சணம் அப்படி இருக்கு. கொஞ்சம் எங்கிட்டு திரும்பு. என்னங்க? என்ன பேக்க அடி வாங்கியிருக்கு? ஏலை, எனக்கு போய் அடி வாங்கியிருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீ. குண்டியே இல்லையே. ஆண்டையும் படைச்ச படைப்பு இருந்து என்ன செய்ய? சரி. இப்ப இதே நல்லது. ஆனா எந்த சந்துலையும் எந்த காம்பவுண்ட்லயும் ஈஸியா தாவி ஓடியாந்துருவேன். இப்ப ஒருத்தர் வந்தேன் பாரு, பட்டுக்கான குழுமம் மாதிரி. அவெல்லாம் ரொம்ப சிரமம்டா. இந்த நேரத்து வெளியே இருக்க அவங்க கூட போயிட்டேன். உட்காந்து பேண்டுட்டு முண்டியால எந்திரிக்க முடியல. அதுலயே உட்காந்துட்டானா? அங்கிட்டு இங்கிட்டும் திரும்பி பார்த்தேன், பேண்ட வெளியே வந்துட்டான். ரொம்ப சிரமம். பரவாயில்ல. ஆமாம். நாங்கள் அன்றைக்கி எங்கே வரோம் தெரியுமா? எங்கே போகிறீங்க? இந்த ஒரு மைசெட்டுக்கார மாமாதேன் விடிகிற வரைக்கும் உட்காந்து நல்லா கலகலன்னு நல்ல மைக் செட். நல்ல நம்ம சொல்லிட்டே தெரியணும் தேவை கிடையாது. நீ வந்தோடனே சொன்ன சாப்பிட இல்லை. சாப்பிட என்ன சொன்னேன்? வந்தோடனே சொன்னேன். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுவுமே கேட்க வேணாம். மைக் செட்டு சூப்பராக இருக்கும். நீ வந்தோடனே சொன்ன. அந்த அளவுக்கு ஒரு பேர் போன ஒரு மைக் செட்டு. ஆனால் ஆப்ரேட்டரை சேர்த்துருக்கே இல்லை? ஆப்ரேட்டர் சேர்த்துருக்கேண்ணா. அதனால தானே. அப்படிலாம் இல்லை, அவர் வந்து சொந்தக்காரங்க.
மை செட்லாம் பேர் போன அருமையான மை செட்டு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க பேர் மக்காது. ஏன் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மை செட்டு. ஸ்டிக்கரை பிரிச்சு ஒட்டிக்குவாங்களோ? இல்ல எல்லாமே அதிகமான ஒரு தொகை ஓட்டு சாமான் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த லைட்டத்தை எதுக்கு 4 லைட்டை கட்டினாருன்னு எனக்கு ஒரு கோபம். ஏன் அவர் 4 லைட்டை கட்டினதுக்கும் நான் உள்ள 2 துண்டை வச்சதுக்கு எனக்கு தாண்டா எரிச்ச மசிரா இருக்கு. ஒஜு ஒஜு ஒஜுன்னு ஊறுது. என் தோழிமாவை கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. அடியே தோழிமா கோயி குட்டி. இல்ல நயன்தாரா. அடியே அழகு நயன்தாரா. அத வந்து சுருக்கமா கூப்பிடுங்க. நயன் ஏ நயன் அப்படி கூப்பிடுங்க. ஏ நயன். அடியே கோயிமா ஓடி அடி. கண்ணே கோகிலா நவமணியே உன்னை காணாத கண் உறங்குமா. ஆனா இதுக்கு அது எப்படி பாட்டுக்கு அடிக்கிறான் பாரு நீர்மலாடி. 1000 பிச்சி பூ அருமரும பூத்தாலும் பசமுள்ள பிச்சு எனக்கு மாறாது மாறாது கண்ணே. சுடர் தாண்டி போயிட்டாங்க. அடியே என்னடி இப்படி ஆட்டி அலப்பிட்டு வந்திருக்கீங்க? எங்க போற? என்ன வேலைக்கு வந்த? இப்ப நீ புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காங்க. யாரு? ஆமா இவளுக்கு என்னைய பார்த்தா வகுத்தறிச்சலா இருக்கு. என்னைய மாதிரி அவளுக்கும் இல்லை இன்னும் இல்ல. இந்த மாதிரி துணிமணி எல்லாம் சொன்னேன்டி. வேற எதை போய் நான் சொல்ல பாரு. சரி இருக்கட்டும். அப்பா அவங்கிட்ட வந்தாரா? அப்பா வந்தாரு. ஆனா அவர் முந்தி மாதிரி இல்லடி. ஏன் வேற என்ன நந்தி மாதிரி இருக்காரா? இல்லடி அப்பா முந்தி எல்லாம் சூப்பர் நல்லா இது பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு? எல்லாமே செய்வாரு. என்ன செய்வாரு? வேலை வெட்டி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நக்கி புடிவா போக. அடியே கோகிலா. என்னடி அப்பா உன்கிட்ட வந்தாரா? ஏய் அப்பா என்கிட்ட வந்து நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காட்டுக்கு காவலுக்கு போங்கன்னு சொன்னாரு. அதனால அப்பா உன்கிட்ட வந்தாரா? உன்கிட்ட அதத்தான் சொன்னாரு. என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? வர வர எனக்கு செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது, எங்கேயாவது பவரான மாத்திரை கிடைச்சா வாங்கிட்டு வந்துட்டாரு. என்ன மாத்திரை? கை கால்லாம் கெண்டகத்து இழுக்குதான். வயசாகவும் நரம்பு பிடிப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. நரம்பு பிடிப்புனா நரம்பு டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே? அவர் போறதுக்கு நடக்க மாட்டாம தாண்டி ஏன்ட்ட சொல்லி விடுறாரு மாத்திரை. அப்ப நீ தூக்கிட்டு போக வேண்டியதானே? நான் தூக்க முடியாது. ஏன்? உங்க அப்பாவுக்கு பெருசு. என்னது? காலு கையெல்லாம் ஆள் வளர்ந்தாள். சரி ஆனா சத்தியமா இவ்வளவு அழகான ஒரு ஆளை பார்த்ததே இல்ல. நானா? நான் உன் அழகை வர்ணிச்சு. நீயா? ஒரு 2 பாட்டு என் அழகை வர்ணிச்சா? உன்னோட அழகை வர்ணிச்சு. என் அழகை நீ வந்து நீதே மெச்சுக்க. ஏண்டி? அழகா இருந்து என்ன செய்ய? ஏண்டி? அழக படைச்ச ஆண்டவே ஆண்டவே. ஏய் ஏய் ஏன் சிரிக்கிற? அழுகுறண்டி எடோட்ட முண்டை. சரி சரி. அழக படைச்ச ஆண்டவே ஆண்டவே எனக்கு முட்டுக்கானு உலகத்தானடி முட்டுட்டா. அப்படின்னா என்ன? முட்டுக்கானுல இருக்கு முக்கோணமா. அது என்னது? ஆனா அதை மட்டும் எனக்கு படைச்சிருந்தான்னு வையி, நீ இந்த ஊரே விலைக்கு வாங்கி. இந்த ஊர் என்ன சிவகங்கை மாவட்டத்துல பாதி ஊரை என் பேர்ல வாங்கியிருப்பேன். எனக்கு தெரியும். ஒரு ஆளை விட மாட்டேன். ஜெருசில இருந்து பெருசு எழுதி. ஏய் என்னடி? என்ன விட மாட்டேன். எல்லாமே செய்யும். ஓ நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் தெரியுமா? என் நெஞ்சுக்குள்ளே ரப்பர் பந்துன்னு உனக்கு தெரியுமா? ஏய் காத்து ஒரு வக்கட்டு இறக்கி விட்டாங்க. உனக்கு பூவே பூச்சூடவா இந்த ரப்பர் பந்துல பால் பீச்சவா. விடிய விடிய கறந்தாலும் ரத்தம் கூட வராதியே. ஏய் நான் ஒரு சிந்து காவடி சிந்து நாத்தம் பொறுக்கவில்லை. இழிக்காதடி. பால் வண்ணம் பால் வண்ணம் கோயிலா பாலா போச்சிடி ஓங்குன்னு. தேன் கிண்ணம் தேன் கிண்ணம் தேஞ்சு போச்சு வாங்கினா. 8 வருஷம் ஆச்சுடி தேஞ்சு போய். இப்பதானா பொம்பளை அடி? ஏன் அப்புறம் என்ன பூலாந்தேவி மாதிரி தெரியுதா? பொம்பளைதையா? சரி இருக்கட்டும். நான் வளவளன்னு பேசிட்டே இருக்க கூடாது. வளவளன்னு பேசு. நான் வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு புள்ள வத்தா உடம்புக்கு தான் கேடு. யார் உடம்புக்கு? நம்ம உடம்புக்கு தான். வெள்தாடி போட்டு ரம்பத்துக்கிட்ட அறுக்குறாங்களடி. இந்த தண்டி ரொம்ப மாடி. சரி வேணாம். சரி இருக்கட்டும். அதனால அம்மா கூப்பிடு. அம்மா கூப்பிடுவோம் காவலுக்கு. அம்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடி. என்ன சொல்ற? நீ பார்த்திருக்கிறியா? என்ன சொன்னீங்க? அம்மாவைத்தான் பார்க்கலன்னு சொன்னேனே சொன்னேனே. சாமி
நீ பாத்துருக்கிறியாடி? நான் வந்து பாத்திருக்கேன். அதனால அம்மாவை நான் உங்ககிட்ட வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அம்மாவுடைய குணமெல்லாம் எப்படி கோவப்படுவாங்களா அதிகமா? சிச்சி அப்படியெல்லாம் கிடையாது. தங்கமான குணம். நல்லவங்க தானே? நல்லவங்க தான். உன்னைய மாதிரியே நல்லவங்களாடி? என்ன சொன்னீங்க? உன்னைய மாதிரியே நல்லவங்களான்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? உன்னைய மாதிரியே நல்லவங்களான்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? உன்னைய மாதிரியே நல்லவங்களான்னு கேட்டேன். ஐயோ என்ன ஒரு நல்ல வீட்டை பார்த்துட்டா போதும். நானும் கேள்விப்பட்டேங்க, நீங்க அன்னைக்கே சொன்னீங்க. ஆமா வள்ளியம்மா, அவ்வளவு நல்ல பிள்ளை நானு. அம்மம்மா வள்ளியம்மா வாங்க, காட்டுக்கு காவல் போவோங்க. நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, அவங்க வருவாங்க. நான் பாடுனாலே உனக்கு எரிச்ச வந்து நாங்க போவோங்க. ஏ ஆ ஏ ஆ ஜிஞ்சின்னாக்கடி ஜினக்கனக்கடி ஜிஞ்சின்னாக்கடி ஜிஞ்சின்னா ஜிஞ்சின்னாக்கடி ஜினக்கனக்கடி ஜிஞ்சின்னாக்கடி ஜிஞ்சின்னா ஏலங்குயிலே ஏலமான வெயிலே ஆலோலம் பாடும் அன்னமே ஒயிலே வாடாத வளக்குருத்தே மானே வந்தேனே மாமன் தானே வாடாத வளக்குருத்தே மானே வந்தேனே மாமன் தானே ஜிஞ்சன்னா கடி ஜனக்கனா கடி ஜிஞ்சன்னா கடி ஜிஞ்சன்னா 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 முத்தாக பச்சரிசி வச்சது போல பல்வரிசை தொட்டு புட்டாக பெருவரிசி சுட்டது ஏண்டி என் மனச தெம்மாங்கு பாட்டு படிச்சு ராசா கும்மன பூத்து குழுங்குமுன் ரோசா தெம்மாங்கு பாட்டு படிச்சு ராசா கும்மன பூத்து குழுங்குமுன் ரோசா காணக்குயிலே விளையாடும் மயிலே தேனை எடுத்து பாட்டு பாடும் குயிலே உன்னை எண்ணி கண்ணு வச்சேன் ஒன்று விடாம சொல்லி வச்சேன் இளையல குயிலே இளமான வெயிலே அலோலம் பாடும் அன்னமே ஓயிலே உன்னை எண்ணி கன்னிமனம் ஓடுது வாரு தேசமெங்கும் உங்களைத்தான் கண்டு விட்டா நெஞ்சுக்குள் ஏதோ பாசம் போகும் ஊரென்ன உலகம் என்ன இப்போது நான் ஒன்று சேர்ந்தா போதுமே போதும் ஊரென்ன உலகம் என்ன இப்போது நான் ஒன்று சேர்ந்தா போதுமே போதும் காலம் இருக்கு நேரம் இருக்கு ஆஹா. ஆட முடிக்க ஒரு யோகம் இருக்கு விட்டகொரே தொட்டகொரே ஒண்ணுக்குள் ஒண்ணா பிறந்திருச்சு இளையல குயிலே இளமான வெயிலே அருளம் பாடும் அன்னமே ஒயிலே வளத வளக்குருத்தேயமானே வந்தேனே மாமன் தானே வளத வளக்குருத்தே மானே வந்தேனே மாமன் தானே ஜிஞ்சின்னாக்கடி ஜினக்கனக்கடி ஜிஞ்சின்னாக்கடி ஜிஞ்சின்னா ஜிஞ்சின்னாக்கடி ஜினக்கனக்கடி ஜிஞ்சின்னாக்கடி ஜிஞ்சின்னா ஜிஞ்சன்னா கடி ஜனக்கனா கடி ஜிஞ்சன்னா கடி ஜிஞ்சன்னா ஜிஞ்சன்னா கடி ஜனக்கனா கடி ஜிஞ்சன்னா கடி ஜிஞ்சன்னா நன்றி நன்றி மங்களம் உண்டாக இப்பதான் சொன்னேன் அவள்கிட்ட, நீங்க தங்கமான மனசு கொண்டவங்க, யாருக்கிட்டையும் கோவப்பட மாட்டேன்னு. வந்தோடனே ஏன்னு மிரட்டினா வளரி அடிச்சுட்டு ஓடுவாளா, ஓட அது மாட்டாளா? பாட்டுடி நான் எவ்வளவு குணமான உனக்கு தெரியும்ல ஆனா நான் பயந்தே கோபம்னா என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கும் தான். எனக்கும் தான் ஆமா. உங்க ரெண்டு பேரையுமே எனக்கும் தெரியுமா? எனக்கும் வராது வந்தது நானும் உங்கள மாதிரியே தாமா, எப்பயுமே கோவப்பட மாட்டேன். எப்ப கோவப்படுவ அப்புறம்? கோவமே வராது. வராது
வந்துச்சுன்னா நானா உட்காந்து அழுதுக்குருவேன். நான் எல்லாம் அண்டா சோறு இந்த மாதிரி வட்டல் போட்டு தின்னு தூங்கிடுவேன். நீங்க தூங்கிடுவீங்களா? நானா அடிச்சு அழுவேம்மா. நானே என் கண்ணத்துல அடிச்சுக்கிட்டே அழுவேன். ஏப்பா வருமா வராத தண்ணி அடிச்சுக்கிட்டே அழுவுறிய? கண்ணி அப்படியே 80 சொட்டு வருது. 2 கண்ணுலயும் ஒழுகும். இன்னுமா வருது உனக்கு? ஆமா, ஒரு கண்ணுல தானே வரும். புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற நீ தானே? ஆமாங்கம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. எங்களோட தோட்டம் எல்லாம் பிடிச்சிருக்கா? உங்க தோட்டத்துல உங்க அப்பாட்ட சொல்லி சத்தம் போடுங்கம்மா. ஏன் ஒரு வெண்டைக்காய் உங்க அப்பா வச்சிருப்பாரு. நீ என்னத்த பண்ணிட்டு இருக்கிற? என்ன சொரிஞ்சிட்டே இருக்கிற? என்னவா? இல்லம்மா, உங்க தோட்டத்துக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு என்ன நாங்க வெண்டைக்காய் விதையா போட்டிருக்கோம், திணை பணம் போட்டிருக்கோம். எதுக்கு இந்த சொரியற? வெண்டைக்காய் காட்டுக்குள்ள என்ன அனுப்பி அது உள்ள போனாதானே. இன்னும் அவளை உள்ள கூட்டிட்டு போகல. சொன்ன நிறைய தான் இருக்கு, ஆனா அதுக்குள்ளே போகாத, ரொம்ப அரிக்கும். அதான் ஏற்கனவே சொன்னா என்னன்னு? வெண்டைக்காய் தோட்டத்துக்குள்ள போயில ஒரு சாக்க விரிச்சுக்கிற முடியும். வெண்டைக்காய் தோட்டம் இல்ல, திணை பணத்துக்குள்ளேயே சொன்ன நிறைஞ்சிருக்கும்டி. ஆமா சரிங்கம்மா. சரி, எதுக்கு வந்திருக்கோம்? காவலுக்கு வந்திருக்கோம். காவலுக்கு வந்திருக்கோம். ஆமாங்கம்மா. திணை பணத்துக்கு காவலுக்கு வந்திருக்கோம். என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. உனக்கு எப்படி இருக்கு? யார கொல்ல? இவ யாரையே கொல்ல பாக்குறாமா. அளவில்லாத பிரியமா இருக்கான். ஆமாங்கம்மா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, அவ ரொம்ப பிரியமா இருக்கு. சரி, நீ? நானும் மன மகிழ்ச்சியா இருக்கேன். அப்படியா? ஆனா இந்த இது எனக்கு தான் லேசா குத்துற மாதிரியே இருக்கு. என்ன இந்த சிரட்டாச்சுதேன். அது என்ன? நான் என்ன செய்யறது? என் தம்பியை விட்டு என்கிட்ட சிரட்டா இருந்தா பறக்கிட்டு வரான்ட்டேன். ஒரு பக்கத்து பெரிய சிரட்டாவை எடுத்துட்டு வந்துட்டேன், ஒத்த பக்கம் சின்ன சிரட்டாவை போச்சு. ஏண்டி இந்த குத்தே உன்னால தாங்க முடியலையே, இன்னும் எத்தனை குத்த தாங்கணும் நீ? தாங்கவே மாட்டேன். இவ்வளவு மாதிரியே நானும் உங்க நீங்க அம்மா கூப்பிடுங்க. சரிடி. என்னங்கம்மா? ஆடி பாடி வேலை செய்வோம். வேலை செய்வோம். ஆமாங்கம்மா. வந்தல இருந்து இதைத்தான் சொல்றீங்க, ஆனா ஆடவே மாட்டேங்கிறீங்க. தெரியாது, தெரிஞ்சா ஆடிட மாட்டோமா? ஏமா அப்படி சொல்றீங்க? நான் உங்களை அன்னைக்கே இதுல பார்த்தேன். எதுலடி பார்த்த? நீ என்ன ஒழுங்கான வேலை போல வேலைக்கு வச்சிருக்கலாமா, இல்ல அனுப்பி விட்டுற? அன்னைக்கு கரகாட்டத்துல போட்டு குத்துன்னு குத்துனீங்களா? அப்படியா? எங்க வீட்டு டிவில பார்த்தேன். நல்லா தான் சூப்பரா ஆடுனீங்க. இல்லையா? ஏய், அவங்க வேற ஆளு பாவு. ஆமா, இந்த ட்ரெஸ்ல அவங்க வேற ஆளு. அவங்க இல்ல. அப்ப வேறவங்களா? என்னது? நீ எதுல பார்த்த? டிவில பார்த்தேம்மா. யாரைய? உங்க மாதிரி தான் இருந்துச்சு. என்ன மாதிரி? எதுல இருந்துச்சு? அந்த இது கூட உங்க எது மாதிரி எங்க இருந்துச்சு? உங்கள மாதிரி அழகா இருந்தாங்க. முகம் கூட. அம்மாவா? என்ன? அப்ப வேறவங்களா இருக்குமா? ஆமா, சரி ஆடுவோமா. வேற வள்ளி கிட்ட பேசுற மாதிரி பேசுன. ஏம்மா அம்மா உங்களை பார்க்கதான் சொல்லிட்டேன். அப்ப அது யாருமா? அது உங்க அக்காவா இருக்கும். நீங்க செய்யறதுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க வேற. அது எனக்கும் தெரியும். நீங்க அப்பமா பாத்திய? அகத்தின் அழகு. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. ஆனா உங்க ரெண்டு பேத்துக்கும் அனுபவம் ரொம்ப நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லம்மா. திஸ் இஸ் ஏட்டம் ரா. என்னது? அம்மா போ. மாமே வாங்கி தந்தே மண்ணச்சேலதான் இந்த வேலதான் மேல விட்டு திறப்போ அவன் மோகனா முதுராகனா பொட்டோடு பூ முடிச்சு பொன்மஞ்சள் பூசி வச்சு வந்திடு மகராசி நகை சிந்திடு முகராசி கண்வெளி மை பூசி வரும் கொண்டவன் புகழ் பேசி மாமே வாங்கி தந்தே மண்ணச்சேலவா வருவேலவா மேல விட்டு திறப்போ அவன் மோகனா முதுராகனா. புருஷன் நல்ல மனுஷன் எனக்கு அரசு தப்பா புரிஞ்சு கொண்டு தனிமரமா இதுவரையில் இருந்து நாளும் தெரிஞ்ச பின்பு நிழலா அவன் நினைவா உயிர் உறவா காலம் முழுதும் என்ன கணவனுக்கு உறுதுணையா இருப்பேன். ஏமாமே கால் மண்ணை அள்ளி எடுப்பேன் மன்சூராய் நான் எண்ணி மெல்ல சுவைப்பேன் மல்லிகை மலராலே ஒரு மெத்தையும் இடுவேனே மன்னவன் வரும்போது நான் மத்ததை தருவேனே. மாமே வாங்கி தந்தே மண்ணச்சேலவா வருவேலவா மேலே விட்டு திறப்போ அவன் மோகனா புதுராகனா. பத்து குழந்தை குட்டி அரும்பா அடி கரும்பா ரொம்ப அழகா பெத்து எடுத்து என்ன
புருஷனுக்கும் பரிசனமே கொடுப்பேன் ஊரும் மனமும் மெச்ச குடும்பம் குத்து விளக்காயும் விளங்க காலம் முழுதும் என்ன கணவனுக்கு உறுதுணையாயிருப்பேன் என்னென்ன வீட்டை என் கண்ணாய் நினைப்பேன் நான் கொண்ட தாய் வீடா என்றும் மதிப்பேன் நல்ல வழி வளர்ந்து இணையத்தையும் பாராட்ட எல்லாரும் காத்திடுவேன் என நாயகன் சீராட்ட மாமே வாங்கி தந்த உன்ன சேலதா ஒரு வேலதா மேலே உடுத்திருப்போ அவன் மோகனா புதுராகனா பொட்டோடு பூ முடிச்சு பெண் மஞ்சள் பூசி வச்சு வந்திடு மகராசி நகை சிந்திடு முகராசி கண்கிளி மை பூசி வரும் கொண்டவன் புகழ் பேசி மாமே வாங்கி தன்னே வனச்சேலதா இந்த வேலதா மேலே உடுத்திருப்போ அவன் மோகனா புதுராகனா அப்படி இருக்கணும் மழை வெஞ்சு வந்து ஆமாங்கம்மா. ஏன் மணி ஏமா அப்படியா மணி நன்றி மணி ஏமா அப்படி? அம்மா அங்க யாரோ நம்ம காட்டுல இதுன்ற மாதிரி தெரியுது. உள்ள உள்ள இறங்கி யாரோ காட்டை அழிக்கிறது மாதிரி தெரியுதுமா. அதுக்கு முன்னாடி நம்ம ஆடி பாடி பறவையில வரட்டுவோம்மா. என்ன பண்றீங்க? கேட்டேல எங்கே அத பார்த்தேல இங்கே எதையோ நினைச்சேன் அதையே முடிச்சேனா அம்மளையும் மனசு போல நினைப்பேன் இந்த ஆட்டுக்காரி வேற எதுக்கு இருக்கு வாங்கண்ணே அட வாங்கண்ணே கேட்டேல எங்கே அத பார்த்தேல இங்கே எதையோ நினைச்சேன் அதையே முடிச்சேனா அம்மளையும் மனசு போல நினைப்பேன் இந்த ஆட்டுக்காரி வேற எதுக்கு இருக்கு வாங்கண்ணே அட வாங்கண்ணே மடிசாரி புடவைக்கு இல்லாத அழகா வேறாரு என போல நடபோட்டு வருவான் மடிசாரி புடவைக்கு இல்லாத அழகா வேறாரு என போல நடபோட்டு வருவான் தெரியாதண்ணோ புரியாதண்ணோ பொழப்பிள்ளையோ நோக்கும் வசியம் பண்ணட்டுமா வாங்கோண்ணா சும்மா வாங்கோண்ணா சும்மா வாங்கோண்ணா கேட்டேவா அங்கே அதை பார்த்தேவா இங்கே தஞ்சாவூர் கதமத்தை மழை போட்டு வாங்கி தலைமையில வச்சுண்டு நின்னேனே ஏங்கி தஞ்சாவூர் கதமத்தை மழை போட்டு வாங்கி தலைமையில வச்சுண்டு நின்னேனே ஏங்கி மணக்கலையோ மயக்கலையோ பசிக்கலையோ உடம்போ பக்கம் நான் நின்னையோ வாங்கோண்ணா சும்மா வாங்கோண்ணா சும்மா வாங்கோண்ணா கேட்டேடா எங்கே அதை பார்த்தேடா இங்கே பொல்லாத ஆசைக்கு ஏன் இந்த அலைச்சல் கல்லாட்டோ இருக்கேனே எனக்கு என்ன குறைச்சல் பொல்லாத ஆசைக்கு ஏன் இந்த அலைச்சல் கல்லாட்டோ இருக்கேனே மூக்கு இருக்கு முழு இருக்கு பொழப்பிலையோ நேக்கும் ஆடி கட்டட்டுமா வாங்கோண்ணா வாங்கோண்ணா கேட்டேடா எங்கே அதை பார்த்தேல இங்கே எதையோ நினைச்சேன் அதையே முடிச்சேன் அம்மளையும் மனசு போல நினைப்பேன் இந்த ஆத்துக்காரி வேற எதுக்கு இருக்கு வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா அப்படி கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி ஆசை சுத்தமல்லி மாமா சொந்தமல்லி வள்ளி ஆட போறாங்க காலையில உங்க சம்பளத்துல 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கல ஏண்டி எல்லாம் பண்ணிடுவேன்
ஏய் ஆஹா ஏய் ஆஹா ஐயோ பாவம் யாரு பெத்த பிள்ளையோ என்னடி என்னடி இது ஆட்டம் ஏமா அடக்க ஒடுக்கமா ஆடக்கூடாது இல்ல பாவாடை தடி கூட்டி கீழே வந்துட்டேன்னா பல்லு தெரிஞ்சு போங்க அதுக்காக அயாலோ அயாலோ அயாலக்கடி அயாலோ கூடலூர் குண்டி மல்லி என்னடி ஏண்டி ஆமா மறுபடியும் ஆட்டுக்குமா என்னடி நாளைக்கு யாரும் போய் மாவெல்லாம் ஊற வச்சிடாதீங்க அரிசிக்கு இவங்கிட்ட வாங்கிட்டு போங்க மாவாட்டி வச்சுட்டான் சோளமுள்ள காட்டுக்குள்ள சோலை இருக்கு சோலைக்குள்ள தாண்டி புள்ள வேலை இருக்கு அடா உடலூர் குண்டுமல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி பறவை போகலன்னா என்ன செய்யணும் என்ன பண்ணணும் நம்ம போயிடணுமா அப்படி இல்ல ஆமாங்க பூஜை அறையில